வணக்கம். நான் வசந்தி. இன்னைக்கு கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் ரொம்ப சுவையான சத்தான புதினால ஒரு புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயோ இல்லை ஒரு பாத்திரமோ அதில் நம்ம அதற்கு தேவையான முக்கியமான பொருட்களை வதக்கிப்போம். பச்சை மிளகாய் நான் 4 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். காரம் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா அதிகமாக காரம் இருந்தால் நல்லா இருக்காது. 4 பச்சை மிளகாய், பூண்டு பற்கள் ஒரு 10 பற்கள் தோல் உரித்து அதையும் நடுவில் 2 நான் நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு பாதி விரல் அளவு இஞ்சி தான் எடுத்திருக்கேன். முதல்ல எண்ணெய் சேர்த்து அதில் இந்த 4 பச்சை மிளகாய் முதல்ல போட்டு வதக்குவோம். லேசாக அது வதங்கி பாருங்கள், அந்த இதெல்லாம் தூளெல்லாம் வெளுத்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பூண்டு, ஏன்னா அந்த உள்பக்கம் நல்லா வதங்கணுன்றதுக்காக நான் அதை பாதியாக நான் நறுக்கி எடுத்திருக்கேன். இன்னொன்று மின்னமில்ல நமக்கு அரைப்படணும், முழுசாக போட்டோம்னா அங்கங்கே மாட்டிக்கும். சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய தேக்கரண்டியில் ஒரு முழு தேக்கரண்டி சோம்பு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இன்னுமே கூட நான் கொஞ்சம் சோம்பு நான் சேர்க்குறேன். நான் சேர்த்து இளந்தீல நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த பூண்டு இஞ்சி நல்லா வெந்து வர அளவிற்கு நம்ம நிதானமாக வதக்கிப்போம். அப்போ தான் எவ்வளோ வதங்குதோ அவ்வளவோ அந்த புதினா அந்த சோறு ரொம்ப சுவையாக இருக்கும். நமக்கு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ தாராளமாக நீங்கள் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்லா கலந்து மூடி விடுவோம். நல்லா வெந்த பிறகு இதை நம்ம நல்லா ஆற வச்சு நல்லா மிருதுவாக அரைச்சிப்போம். வதங்கியாச்சு. இப்போ அடுப்பு அணைச்சாச்சு. இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டே மூடுவோம். அந்த சூடில் நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கிற அந்த பெரிய குழிக்கரண்டியில் ஒரு 3/4 பாகம் எண்ணெய் நல்லா நான் சேர்த்துருக்கேன். நான் நம்ம கூட கொஞ்சம் நெய்யும் சேர்க்க போகிறோம். வெங்காயம் 2 வெங்காயம் மெலிதாக நீளவாக்கில் நறுக்கிய வெங்காயம் முதல்ல நம்ம இதில் சேர்த்துப்போம். அந்த வெங்காயத்து கூட நம்ம பட்டை, லவங்கம், அன்னாசி பூ 1, மொக்கு 1 தான் நான் எடுத்திருக்கேன். பட்டையும் ரொம்ப சிறிதளவு தான் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துப்போம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். 2 வெங்காயம் மெலிதாக நீளவாக்கில் நறுக்கியது. தக்காளி தேவையில்லை, இதற்கு வெங்காயம் மட்டுமே போகிறோம். இல்லை தக்காளி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். அது வதங்குற நேரத்துக்கு புதினா பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு ஒரு பெரிய கைப்பிடி அளவு நான் புதினா எடுத்திருக்கேன். ஒரு கைகளால் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சிறிதளவு கொத்தமல்லியும் எடுத்து இதை நம்ம தனியாக நல்லா அரைச்சி எடுத்துப்போம். ஏற்கனவே அந்த பச்சை மிளகாய் அந்த இஞ்சி பூண்டு விழுது அரைச்சாச்சு. நம்ம இதை இப்போ அரைச்சிப்போம். வெங்காயம் வதங்கின பிறகு இப்போ நம்ம அந்த வதங்கின பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது முதல்ல நம்ம சேர்த்துருவோம். நான் புதினா என்ன பண்ணேன், பெரிய குடுவையில் போட்டேன். அது சரியாக அரைப்படலை. திரும்பியுமே இந்த சின்ன குடுவையில் போட்டு நான் அரைச்சேன். நான் அரைச்சிட்டு அந்த அலசின தண்ணியே எடுத்து தான் நான் சேர்க்குறேன். நான் ஒரே ஒரு ஆழாக்கு அரிசி, அதாவது ஒரு ஆழாக்கு நிறைய அரிசியும் 1/4 ஆழாக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நான் காமிக்கிறேன். நான் இந்த விழுது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே இது வதங்கியாச்சு. அதனால் விழுது அரைச்ச பிறகு அப்படியே போட்டுட்டு நம்ம மஞ்சள் தூள் சிறிய தேக்கரண்டியில் கொஞ்சமாக ஒரு 1/4 தேக்கரண்டி, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் நம்ம சேர்க்குறோம். சும்மா கொஞ்ச நேரம் அது சேர்ந்து வரட்டும். அதனால் கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ அந்த அரைத்த புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக அந்த விழுதை நம்ம இதில் சேர்த்துருவோம். இதுவும் ரொம்ப நேரம் வதங்கணுன்றது இல்லை, லேசாக அப்படி வதக்கினா போகிறோம் நமக்கு. நான் இதையே அலசி அந்த தண்ணியை நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்து அதை சூடுபடுத்தி வச்சு நம்ம இதில் சேர்த்துப்போம். நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். அப்புறம் பார்த்து நமக்கு போரலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம புதினா பார்த்திங்கன்னா ரொம்ப செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. புதினா சாறு நம்ம செஞ்சு குடிக்கலாம். நிறைய அசைவ உணவுகள் பார்த்திங்கன்னா பிரியாணி அதெல்லாம் செய்யும்பொழுது கட்டாயமாக இந்த புதினா இருக்கும். இந்த ஆழாக்கில் நான் 1 முழுக்க எடுத்திருக்கேன். அந்த அளவு 1/4 அளவு 1/4 அளவு அரிசி, சீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா 2 ஆழாக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நான் எனக்கு அது போதுமான அளவாக இருந்தது. உங்களுக்கு என்ன அளவு சௌகரியமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அலசிட்டு அந்த தண்ணியை நான் சூடுபடுத்தி சூடாக நான் ஊற்றுறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எப்போவுமே சூடாக ஊற்றுனீங்கன்னா அந்த சுவை குன்றாமல் இருக்கும் அப்படின்னு. இப்போ நல்லா கலந்து விட்டுப்போம். நம்ம புதினா சாறு செஞ்சு குடிக்கலாம் வாரத்தில் 2 நாள்.
நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு, இதய நோயாளிகளுக்கும் நல்லது. அது செரிமானத்துக்கு அவ்வளோ நல்லது. சில பேருக்கு இந்த அசைவ உணவுகள்லாம் சாப்பிட்டா சீக்கிரமாக செரிமானம் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய புதினாவை உணவில் நம்ம சேர்த்துக்கணும். உப்பு போரில் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கேன். அரிசி இப்போ நம்ம போட்டுடுவோம். நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 40 நிமிடம் நான் நல்லா ஊற வச்சேன். எப்போவுமே அரிசி கொஞ்சம் நேரம் ஊறினா தான் நல்லா இருக்கும். அதனால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 40 நிமிடமாவது ஊற வைங்க, நல்லாயிருக்கும் அது. இதை குழந்தைங்களுக்கு நம்ம மதிய உணவுக்காக கூட நம்ம பள்ளிக்கூடத்துக்கு இதை நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் நமக்கு. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். நல்லா கொதித்து வந்தாச்சு பாருங்கள், இந்த அளவு வந்துடுச்சு. எப்போவுமே அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வரும்பொழுது என்னுடைய அளவு அந்த மாதிரி சேர்ந்து வரும்பொழுது நான் அதை மூடிட்டு இதை ஊதலை நான் வைப்பேன். கொஞ்சம் நேரம், ஒரு நிமிஷம் பாருங்கள். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் இப்படி சேர்ந்து வந்தாச்சு. இப்போ நான் மூடிடுறேன். மூடிட்டு ஒரு 10 நிமிடம் நல்லா வெந்து வரும். அந்த ஊதல் போட்டு இளந்தீலையே வச்சிடலாம். இளந்தீலையே வச்சிங்கன்னா உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க. அது வெந்து வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் முந்திரியை சேர்த்துவோம். முந்திரியை முதல்லையே கூட சேர்க்கலாம். ஆனால் சேர்த்தோம்னா என்ன ஆகும்னா தண்ணியெல்லாம் ஊற்றி அதில் வேகும் பொழுது ஒரு மாதிரி மிருது தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி கடைசியில் நம்ம வறுத்து சேர்த்தோம்னா மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முந்திரியை வறுத்தாச்சு. நெய் சும்மா இதில் ஒரு கரண்டி நெய் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் கலந்தாச்சு. புதினா புலாவ் தயாராகிடுச்சு. கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.